வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. இன்று நாம் IPL 2026 தொடரில் ஏப்ரல் 13ஆம் தேதி ஹைதராபாத் ராஜீவ் காந்தி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான மிக பிரமாண்டமான 21வது லீக் போட்டியை பற்றி விரிவாக காணப்போகிறோம். இந்த போட்டியில் என்னவெல்லாம் சுவாரஸ்யங்கள் நிகழ்ந்தன, எந்தெந்த வீரர்கள் சாதனை படைத்தார்கள் என்பதை முழுமையான தெரிந்து கொள்ளலாம். முதலில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் ரியான் பராக் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளை வீழ்த்தி தொடர்ச்சியாக 4 வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருந்த ராஜஸ்தான் அணிக்கு இந்த போட்டியிலும் வெற்றி கிடைக்கும் என்றே ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தங்களது சொந்த மண்ணில் ஒரு மாபெரும் அதிர்ச்சியை ராஜஸ்தான் அணிக்கு காத்திருந்தது. சன்ரைசர்ஸ் அணியின் தொடக்க வீரர்களாக டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா களமிறங்கினர். போட்டியின் முதல் பந்திலேயே ராஜஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அபிஷேக் சர்மாவை விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆக்கி வெளியேற்றினார். டிராவிஸ் ஹெட் 18 பந்துகளில் 18 ரன்கள் எடுத்து ரியான் பராக் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். இதைத் தொடர்ந்து களமிறங்கிய அதிரடி வீரர் இஷான் கிஷன் மிகச் சிறப்பான மற்றும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் வெறும் 44 பந்துகளில் 91 ரன்களை குவித்து அணியின் ஸ்கோரை மின்னல் வேகத்தில் உயர்த்தினார். அவருக்கு துணையாக மிடில் ஆர்டரில் களமிறங்கிய அதிரடி வீரர் ஹென்ரிச் கிளாசன் 26 பந்துகளில் 40 ரன்கள் விளாசினார். இவர்கள் இருவரும் இணைந்து வெறும் 39 பந்துகளில் 88 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து ராஜஸ்தான் பந்துவீச்சை முற்றிலுமாக துவம்சம் செய்தனர். இஷான் கிஷன் சந்தீப் சர்மா பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். இறுதிக்கட்டத்தில் நிதிஷ் குமார் ரெட்டி 13 பந்துகளில் 28 ரன்களும், சலில் அரோரா 13 பந்துகளில் 24 ரன்களும் குவித்து ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். இதனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது. 217 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஆரம்பமே பெரும் இடியாக அமைந்தது. சன்ரைசர்ஸ் அணியின் இளம் அறிமுக வேகப்பந்து வீச்சாளர் பிரபுல் ஹிங்கே தனது முதல் ஓவரிலேயே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி IPL வரலாற்றில் புதிய சாதனை படைத்தார். ஷூட் வைபவ் சூரியவன்ஷி மற்றும் துருவ் ஜூரல் ஆகியோர் மற்றும் லீவான் ட்ரே பிரிடோரியஸ் ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆகியும் வரிசையாக ஆட்டமிழந்தனர். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் 1 ரன்னில் வெளியேற்றினார். முதல் 3 ஓவர்களுக்குள் ராஜஸ்தான் அணி வெறும் 9 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து படுதோல்வியின் விளிம்பிற்குச் சென்றது. இந்த மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் ரவீந்திர ஜடேஜா மற்றும் டோனோவன் ஃபெரீரா ஜோடி அபாரமாக போராடியது. இவர்கள் இருவரும் 6வது விக்கெட்டுக்கு 118 ரன்கள் குவித்து ராஜஸ்தான் அணிக்காக புதிய சாதனையை படைத்தனர். ஃபெரீரா 44 பந்துகளில் 69 ரன்கள் விளாசினார். ரவீந்திர ஜடேஜா 32 பந்துகளில் 45 ரன்கள் எடுத்தார். இறுதியில் துஷார் தேஷ்பாண்டே 11 பந்துகளில் 3 சிக்ஸர்களுடன் 25 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ராஜஸ்தான் அணி 19 ஓவர்களில் 159 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து சுருண்டது. சன்ரைசர்ஸ் அணியின் மற்றொரு அறிமுக பந்துவீச்சாளரான சாகிப் ஹுசேன் மிக துல்லியமாக பந்து வீசி 4 ஓவர்களில் வெறும் 24 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 57 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு பிரமாண்ட வெற்றியை பதிவு செய்தது. தனது முதல் போட்டியிலேயே 4 ஓவர்களில் 34 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய அறிமுக வீரர் பிரபுல் ஹிங்கே பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருதை வென்றார். இந்த வெற்றியின் மூலம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 5 போட்டிகளில் 2 வெற்றி, 3 தோல்விகளுடன் 4 புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. தோல்வியடைந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 5 போட்டிகளில் 4 வெற்றிகளுடன் 8 புள்ளிகள் பெற்று தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. மேலும் இந்த IPL தொடரில் அதிக ரன்கள் குவித்தவர்களுக்கான ஆரஞ்சு கேப் பட்டியலில் சன்ரைசர்ஸ் அணியின் ஹென்ரிச் கிளாசன் 5 போட்டிகளில் 224 ரன்களுடன் முதலிடத்திலும், கேப்டன் இஷான் கிஷன் 213 ரன்களுடன் 2வது இடத்திலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் பல IPL அப்டேட்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த போட்டியில் சந்திப்போம்.